23ാമത് ശ്ലോകം. ശസ്ത്രൈഹി അസ്ത്ര അന്വിതൈഹി ഏവം അനിർഭിന്ന ത്വജം ഹരഃ. ശാസ്ത്രൈരസ്ത്രാന്വിതൈരേവം അനിർഭിന്ന ത്വജം ഹര വിസ്മയം പരമ ആപന്നഃ ദദ്യൗ പശുപതിഃ ചിരം. വിസ്മയം പരമാപന്നോ ദദ്യൗ പശുപതിശ്ചിരം. ശാസ്ത്രൈരസ്ത്രാന്വിതൈരേവം അനിർഭിന്ന ത്വജം ഹര വിസ്മയം പരമാപന്നോ ദദ്യൗ പശുപതിശ്ചിരം. ശസ്ത്രൈഹി பலவிதமாயிருக்கிற மந்திரங்களோடு கூடின ஆயுதங்களோடு கூடிட்டும் அஸ்திரை அன்வதைஹி പലതരം അസ്ത്രങ്ങളോട് കൂടിയിട്ടും ഏവം ഇതേമാതിരി പഠിച്ച പണി 18 10 ത്വജം தட்சனோடு கழுத்துல இருக்கிற அந்த தோலை அனிர்பின்னம் முறிக்கிறதுக்கு சாதிக்கலை. தட்சனோடு சரீரத்துல அந்த தோல் முறிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹரஹா மகாதேவனாயிருக்கிற மகாதேவனோடு அம்சாவதாரமாயிருக்கிற வீரபத்ர சுவாமி பரம் விஸ்மயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஆச்சரியம் அவருக்கு உண்டாச்சு. ஆபன்னஹா பரம் விஸ்மயம் ஆபன்னஹா அதியான ஆச்சரியத்தை பிராபிச்சார். பசுபதிஹி சாட்சால் பரமசிவனே ஆன வீரபத்ர சுவாமி ചിരം கொஞ்ச நேரம் ദദ്യൗ നന്നായിട്ട് தியானிச்சு நின்னார். இனி என்னவாக்கம் செய்யணும் அப்படின்னு சிந்திச்சார். அப்படி சிந்திச்சோன்னு அவருக்கு தெரிஞ்சது யாகத்தோடு ஸ்டார்டிங்ல மந்திரத்தால ரட்சாகவசம் சொல்லினதுனாலே ஆக்கும் இந்த தட்சனோடு கழுத்தை முறிக்க முடியலை அப்படிங்கிறத அவரு தெரிஞ்சின்றார். ഇരുപത്തിനാലാவது ശ്ലോകം. ദൃഷ്ട്വാ സംജ്ഞപനം യോഗം പശൂനാം സഹ പതിഃ മഗേ. ദൃഷ്ട്വാ സംജ്ഞപനം യോഗം പശൂനാം സപതിർമഗേ യജമാന പശോഃ കസ്യ കായാത് തേന അഹരത് ശിരഃ. യജമാന പശോകസ്യ കായാത്തേനാഹരത് ശിരഃ. ദൃഷ്ട്വാ സംജ്ഞപനം യോഗം പശൂനാം സപതിർമഗേ യജമാന പശോകസ്യ കായാത്തേനാഹരത് ശിരഃ. വീരഭദ്രൻ ദക്ഷനോട് നെഞ്ചില മിതിച്ച് ஷார்ப்பான அஸ்திரத்தால தட்சனோடு சிரசை வேர்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டும் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. அதனோட காரணம் என்ன அப்படின்னு சிந்தனை பண்ணினதையாக்கும் நம்ம இதுக்கு முன்னாலத்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். யஜ்ஞத்துல யஜ்ஞ பசுவோடு சிரசு வேர்படுத்த வேண்டின விதம் எப்படியோ சப்ஞாபனம் அப்படிங்கிற கிரிய வழியாக்கும் அது வேறுபடுத்த வேண்டியது. அந்த மாதிரி வேணும் இந்த தட்சனோடு கழுத்தையும் வேறுபடுத்துறதுக்கு அப்படின்னு வீரபத்ர சுவாமி தெரிஞ்சின்றார்.
ദൃഷ്ട്വാ സംജ്ഞപനം യോഗം പശൂനാം സഹ പതിഃ മഗേ യജമാനപശോഃ കസ്യ കായാത് തേന അഹരത് ശിരഃ. ஆயுதங்களால இந்த தட்சனோடு கழுத்து அறுக்க முடியலை. அதை புரிஞ்சுட்டார் வீரபத்ர சுவாமி. சம்ஞபனம், யாகசாலையில பலி கொடுக்கிற அந்த சம்பிரதாயத்துக்கு பேராக்கும் சம்ஞபனம். யாகம் செய்யற யஜமானனோடு ரஜோகுண தமோ குணங்களை எல்லாம் மிருகங்கள் அப்படிங்கிற அந்த பலி மிருகங்களில ரஜோகுண தமோ குணங்களை எல்லாம் யாக யஜமானனோடு ரஜோகுண தமோ குணங்களை எல்லாம் கோபதாபங்களை எல்லாம் மந்திரங்களால மிருகங்களில ஆவாகனம் பண்ணி அந்த மிருகங்களை அக்னியில ஹோமிக்கிறதாக்கும் சம்ஞபனம். அதுக்காயிட்டு அந்த கழுத்தை வெட்டொന്നും மாட்டா, மந்திரங்களை சொல்லி அந்த கழுத்தை திருகி போடுவா. அந்த மெத்தேடில் வேണം இந்த தட்சணை கொல்லறதுக்கு அப்படின்னு பகவான் புரிஞ்சுட்டார். பசூனாம் பதிஹி சஹா, சர்வ உயிரினங்களோடும் யஜமானனாயிருக்கிற மகாதேவன் பசுபதியான வீரபத்ர சுவாமி மகே அந்த யாகத்துல சம்ஞபனம் யோகம் திருஷ்டுவா பலி கொடுக்கறதுக்காயிட்டு கெட்டி போட்டிருக்கிற யாக பசுவை பார்த்துட்டு, அங்க ஒரு ஆடை கெட்டி போட்டிருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன்ல. அந்த யாக பசுவை பார்த்துட்டு யாக பசுவை மந்திரங்களால யாக யஜமானன்ல இருக்கிற அசத்குணங்களை ஆவாகிச்சு அதுக்கப்புறமா அந்த யாக பசுவை அக்னியில ஹோமிக்கிறா. பசு அப்படின்னு சொன்னதால இங்க எதிர்த்து போராடுறதுக்கு திராணி இல்லாத புத்தி இல்லாத உயிரினம் அப்படின்னு அர்த்தம். தட்சனோடு யாகசாலையில யாக பசு அப்படிங்கிறது ஆடாக்கும். அந்த ஆடை பார்த்துட்டு பகவான் முடிவு பண்ணிட்டார், சம்ஞபன யோகத்தாரையாக்கும் யாக பசுவை பலி கொடுப்பா அப்படிங்கிறத பகவான் இங்க சிந்திச்சார். பிராணன் வெளியில போகாதக்கு சுவாசம் முட்டிச்சு கொன்னு பலி கொடுக்கிற அவஸ்தை. யாக பசுவும் யாகத்துல இருக்கிற எஜமானனும் ஒண்ணுதான். அந்த யாக பசுவோடு மேல யாகத்துல யாகங்களை நடத்துற எஜமானனோடு ரஜோகுண தமோ குணங்களை மந்திரங்களால ஆவாகனம் பண்ணி அந்த யாக பசு மேல ஆவாகனம் பண்றத அந்த எஜமானனும் யாக பசுவும் ஒண்ணுதான். யாகத்துல எஜமானனோடு துஷ்டத்தரங்களாக்கும் யாக பசுவில ஆவாகனம் செய்யறது அப்படிங்கிறதுனால யாக பசுவும் யாக எஜமானனும் ஒண்ணுதான். யாக பசுவ மாதிரியாக்கும் யாக எஜமானனாயிருக்கிற இந்த தட்சனை சுவாசம் முட்டிச்சு கொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு, ஆயுதங்களால வெட்டி கொல்லறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு யஜமான பசோஹோ யாகம் செய்யற யஜமானனா இருக்கிறவன யாக பசுவாயி மனசுல நினைச்சுண்டு கஸ்யா அந்த தட்சனோடு காயாது சரீரத்திலேருந்து சிரஹா சிரச தேனா சம்ஞபனம் அப்படிங்கிற அந்த மார்க்கம் வழி சிரச அஹரது சிரஹா சிரச திருகி எடுத்தார் வீரபத்ர சுவாமி. ஆட சுவாசம் முட்டிச்சு கழுத்தை திருகி எடுக்கிற மாதிரி தட்சனோடு கழுத்தை முறிக்காதக்கி அப்படியே திருகி எடுத்தார். மாமரத்துல மாம்பழத்தை அதனோட நெட்டு அதுலேருந்து வராது, அப்போ அதை திருகி எடுக்கிற மாதிரி. தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் அதை
வெட்டுகத்தியால வெட்டாதக்கி அதை திருகி எடுக்கிற மாதிரி இப்படி அந்த தட்சனோடு உடலிலேருந்து அந்த சிரசை பகவான் திருகி எடுத்தார். இருபத்தி 5வது ஸ்லோகம். சாதுவாதஹ ததா தேஷாம் கர்ம தத்தஸ்ய சம்சதாம். சாதுவாதஸ்ததா தேஷாம் கர்ம தத்தஸ்ய சம்சதாம். பூத பிரேத பிசாஜானாம் அந்யேஷாம் தது விபர்யயः. பூத பிரேத பிசாஜானாம் அந்யேஷாம் தத் விபர்யயா. சாதுவாதஸ்ததா தேஷாம் கர்ம தத்தஸ்ய சம்சதாம். பூத பிரேத பிசாஜானாம் அந்யேஷாம் தத் விபர்யயா. வீரபத்ரசுவாமி தட்சண யஜ்ஞ பசுவாயிட்டு சங்கல்பிச்சு சம்ஞாபனம் அப்படிங்கிற விதிப்படி தட்சனோடு கழுத்தை திருகி வேறுபடுத்தினார். அப்போது பூதகணங்கள் அந்த வீரபத்ர சுவாமியோட பிரவൃத்திய அப்ரிசியேட் பண்ணினா. சிவபூதங்கள் அல்லாத்தவா எல்லாரும் வீரபத்ர சுவாமியோட செய்கைய எதிர்த்து பேசவும் செஞ்சா. ததா அப்போது சாதுவாதஹா சிவபூதகணங்கள் அப்படிதான் வேணும், நன்னா வேணும், வெரி குட் இப்படின்னு எல்லாம் உற்சாகமாக சத்தம் போட்டா. சந்தோஷ திமிர்ப்பில அவ வீரபத்ர சுவாமிய அப்ரிசியேட் பண்ணினா. தஸ்யா வீரபத்ர சுவாமியோடு தது கர்மா அந்த பிரவൃத்திய தட்சனோடு கழுத்தை திருகி போட்ட பிரவൃத்திய சம்சதாம் அப்ரிசியேட் செஞ்சுண்டு சாது வெரி குட் சூப்பர் இப்படின்னு எல்லாம் சொல்லிண்டு ஒரு டீம் அவளாக்கும் பூத பிரேத பிசாஜானாம் சிவபூதங்கள் பிரேத பிசாஜுக்கள் இவாளோடெல்லாம் சப்போர்ட்டான குரல் அங்க கேட்டது. அந்யேஷாம் வேற சிலவாளோடெல்லாம் தத் விபர்யயா வீரபத்ர சுவாமியோட பிரவൃத்திய அனுகூலிக்காத்தவாளோட குரல் கஷ்டம் இப்படி ஒன்றும் செய்யப்படாது அப்படிங்கிற குரல் எல்லாம் அங்க கேட்டது. தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிறது சரியாக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தட்சனோடு அகங்காரம் தட்சனை இல்லாமையே பண்ணிடுத்து. பூத பிரேத பிசாஜுக்கள் வீரபத்ர சுவாமிய அப்ரிசியேட் பண்ணினா. வீரபத்ர சுவாமியோடு கிங்கரர்கள் அல்லாத்தவா எல்லாம் கஷ்டம் வச்சு பேசினா. யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்த தட்சனை சப்போர்ட் செஞ்சு வந்த முனிகள் பிராமணர்கள் ரித்துக்குகள் தேவர்கள் இவாளெல்லாம் சகதாபத்தோடு கூடிட்டு அந்த தட்சனை பார்த்தா. இப்படி ஆயிடுத்தே, பிரஜாபதிகளுக்கெல்லாம் பிரஜாபதியா இருக்கிற தட்சனோட அவஸ்தை இப்படி ஆயிடுத்தே, யாகம் முடங்கி போயிடுத்தே, யாக எஜமானன் இல்லாததினால இனி யாகம் செய்ய முடியாதே, யாகத்துக்கு முன்னால நிக்கிற யாகம் நடத்துற எஜமானனுக்கே யாக பசுவாயிட்டு தீர வேண்டின அவஸ்தையுண்டாச்சே, கஷ்டம் இப்படின்னு எல்லாரும் பரிதபிச்சா. இதுபோலொரு சம்பவம் இதுக்கு முன்னால கேட்டுட்டில்லை, இனி உண்டாகவும் செய்யாது போல இருக்கு. பிரஜாபதிகளோடெல்லாம் பிரஜாபதியான தட்சனுக்கு இந்த கதி வந்துடுத்தே. தட்சன் தான் இதுக்கு காரணம். தட்சனோடு அகங்காரத்தாலியாக்கும் தட்சனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து சேர்ந்தது இப்படின்னு அங்க இருக்கிறவாள் எல்லாம் பேசினா. தட்சன் யாகம் தொடங்கி வச்சார் அப்படின்னாலும் பூர்த்தி பண்றதுக்கு தட்சனுக்கு சாதிக்காதக்கி தலை போயிடுத்தே. தலையில்லாத தட்சனினி பிரதாபம் காட்டுறது எப்படி ஆக்கும்?
இனி தட்சனை ஆருக்கும் பயந்துக்க வேண்டாமே, சொந்தம் புத்திரிய வேண்ட விதத்துல സ്വീകരിച്ചിരുந்தான் இந்த தட்சன் அப்படின்னாக்கா, மகாதேவனை இன்சல்ட் பண்ணாம இருந்தான் இந்த தட்சன் அப்படின்னாக்கா தட்சனுக்கு இந்த ஸ்திதி வந்திருக்காதே. விநாசகாலே விபரீத புத்தி அப்படிங்கிற மாதிரி மகாதேவனோட மகிமை இந்த தட்சனுக்கு தெரியாம போயிடுத்தே. வீட்டு வாசல்ல நிக்கிற முல்லைக்கு மனம் நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த தட்சனுக்கு மகாதேவனோடு மகத்துவம் தெரியாம போயிடுத்தே. இப்படின்னெல்லாம் பலரும் பலதும் அங்க சொன்னா. யஜ்ஞத்தோடு ஆரம்ப கட்டத்துல யஜ்ஞம் இப்படி முடங்கிறது அபசகுனம் தான் இப்படின்னு தட்சனுக்கு அனுகூலமானவாளும் அறிவிருக்கிற ஞானிகளும் பல விதத்தில் இருக்கிற அபிப்பிராயங்களை சொன்னா. இருபத்தி ஆறாவது ஸ்லோகம். ஜுஹாவ ஏதது ஜுஹாவ ஏதது சிரஹா தஸ்மின் தட்சிண அக்னௌ அமர்ஷிதஹ ஜுஹாவைதச்சிரதஸ்மின் தட்சிணாக்னௌ அமர்ஷித தது தேவ யஜனம் தக்த்வா பிராதிஷ்டது குஹ்யகாலயம் தத்தேவயஜனம் தத்வா பிராதிஷ்டத் குஹ்யகாலயம் ஜூஹாவைதச்சிரஸ்தஸ்மின் தட்சிணாக்னாவமர்ஷித தத்தேவயஜனம் தத்வா பிராதிஷ்டத் குஹ்யகாலயம். கோபம் வந்த வீரபத்ர சுவாமி தட்சனோட சிரச தட்சிணா அக்னியில தூக்கி வீசி எறிஞ்சிட்டு கைலாசத்துக்கு திரும்பி போனார். பலரும் பலவிதமாய் இப்படி பேசின்னு இருக்கா. அமர்ஷிதஹா ரொம்ப ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு, கோபம் கொஞ்சம் கூட குறையாதக்கு வீரபத்ர சுவாமி, பகவான் வீரபத்ர சுவாமி, பரமசிவனே ஆன வீரபத்ர சுவாமி தஸ்மின் திருகி பறிச்செடுத்த ஏதது தட்சனோடு சிரஹா தலைய அக்னௌ ஜுஹாவா அக்னியில ஹோமம் பண்ணினார். ஹோம திரவியங்கள் அக்னியில சமர்ப்பிக்கிற மாதிரி தட்சனோடு சிரச அக்னியில சமர்ப்பிச்சார் வீரபத்ர சுவாமி. தட்சிண அக்னௌ தட்சிணாக்னியிலேயாக்கும் வீரபத்ர சுவாமி தட்சனோடு சிரச சமர்ப்பிச்சது. நார்த் அப்படின்னாக்கா வடக்கு, உத்தர பாகம். சவுத்து அப்படின்னா தெற்கு, தட்சிண பாகம். ஈஸ்ட் அப்படின்னா கிழக்கு, பூர்வ பாகம். வெஸ்ட் அப்படின்னா மேற்கு, பশ্চিம பாகம். இங்க ஹோம அக்னியில தட்சிண பாகத்தில் இருக்கிற அக்னியில, தெற்கு பக்கம் இருக்கிற அக்னியிலேயாக்கும் ஹோமாக்னியிலேயாக்கும் தட்சனோட சிரச வீரபத்ர சுவாமி ஹோமிச்சது. தெற்கு பக்கம் இருக்கிற அக்னியில சமர்ப்பிச்சார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இடது கையால வீரபத்ர சுவாமியோட இடது கையால தோஷங்கள் எல்லாம் இன்க்ளூடா இருக்கிற தட்சனோட சிரச ஹோமத்துல சமர்ப்பிச்சார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். யஜ்ஞம் இனி கண்டினியூ பண்ண போறதில்லை. அதனாலேயே வீரபத்ர சுவாமி தன்னோட இடது கையால அக்னியில தூக்கி போட்டார். சத்கர்மங்கள் எல்லாம் செய்யறத வலது கையாலே அல்லவோ செய்வோம். இப்ப யஜ்ஞத்தை கண்டினியூ பண்ண போறதில்லை. பாதியான
இந்த தட்சன் தொடங்கி வச்ச யஜ்ஞம் பூர்த்தீகரிக்க போறதில்லை. அதனால இனி இந்த யஜ்ஞம் நடக்கண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துல இடதுகையால தூக்கி போட்டார். தட்சனோடு ரொம்ப ரொம்ப பாபம் ரொம்பி நிக்கிற அந்த சிரச தூக்கி போட்டார். தது அந்த தேவயஜனம் தத்வா தேவர்களுக்கான யஜ்ஞசாலையையும் நசிப்பிச்சு யஜ்ஞம் பூர்த்தியாகாத்த அவஸ்தையில அந்த யஜ்ஞசாலையை சுட்டெரிச்சார் வீரபத்ர சுவாமி. யஜ்ஞம் பூர்த்தி பண்ணினதுக்கு அப்புறமாக்கும் சாதாரணையாயிட்டு பூர்ணாகுதிக்கு அப்புறம் யஜ்ஞசாலைய மந்திரங்கள் சொல்லிண்டு அக்னிக்கு சமர்ப்பணம் பண்றது. இங்க யஜ்ஞ ஆரம்பத்திலேயே யஜ்ஞ எஜமானனோட சிரச அக்னிக்கு யஜ்ஞ பசுவுக்கு பதிலாக சமர்ப்பிச்சுட்டு யாகசாலைய வீரபத்ர சுவாமி சுட்டெரிச்சார். யாகசாலை வானமுட்ட ஆளிப்படர்ந்து எரிய ஆரம்பிச்சது. குஹ்யகாலயம் சிவபூதங்களோடு வாசஸ்தானமாயிருக்கிற கைலாசத்துக்கு வீரபத்ர சுவாமி பிராதிஷ்டது கிளம்பி போனார். கோபத்தால வீரியம் அடங்காதக்கு வீரபத்ர சுவாமி அவரோட பூதகணங்களோடு கூட கைலாசத்துக்கு மகாதேவன் கிட்ட யாத்திரையானார். மங்கள ஸ்வரூபனான மகாதேவன் வசிக்கிற கைலாசத்துக்கு வீரபத்ர சுவாமி யாத்திரையானார். அவிக்னமஸ்து. சதுர்த்த ஸ்கந்தத்துல 4வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் இதோடு கூடி முடிவடைகிறது. அவிக்னமஸ்து.